யக்கச்சி பகுதியில் இன்று நடைபெற்ற இளைஞர் கழக நிர்வாக தெரிவின் போது தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்கள் ஆதரவாளர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இளைஞர் கழக நிர்வாக தெரிவிற்கு இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர வரவிருந்த நிலையில் யக்கச்சி மக்கள் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்கள் ஆதரவாளர்களால் கிராம சேவகர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் இன்று பிற்பகல் 3 மணியளவில் முன்னெடுக்கப்பட்டது. நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்று யக்கச்சி பகுதி வேட்பாளர்களில் ஒருவருக்கு போனஸ் ஆசனத்தை பகிர்ந்தளிக்காமல் குறைந்த வாக்குகளை பெற்ற நபர்களுக்கு ஆசனத்தை பகிர்ந்தளித்ததாக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்தனர். தேசிய மக்கள் சக்தியை நம்பி வாக்களித்திருந்த போதும் தேசிய மக்கள் சக்தியின் நிர்வாகிகள் ஜனநாயக கொள்கைகளுக்கும் கௌரவ ஜனாதிபதியின் சித்தாந்தங்களுக்கும் எதிராக செயற்படுவதாகவும் ஊழல்வாதிகளை கட்சியிலிருந்து வெளியேற்றி இனபேதமின்றி எமக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். கலந்துரையாடலுக்கு சமூகம் தரவிருந்த இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர குறித்த ஆர்ப்பாட்டத்தால் கலந்துரையாடலுக்கு சமூகம் தராமல் இடையில் திரும்பிச் சென்றார். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்பிபி என்பது மக்களுக்காகவே தவிர மக்களை சுரண்டுவதற்காக அல்ல. எங்கள் ஜனாதிபதிக்கு என்பிபிக்குள் இருந்து கொண்டே துரோகம் செய்யாதே, ஊழல் கட்சிகளுக்கு மாற்றாக இன்னொரு ஊழல் பெருச்சாளி வேண்டாம் போன்ற பதாதைகளை தாங்கியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். என்பிபி என்றா நாங்கள் ஏழைகளை சுரண்ட மாட்டோம், ஏழைகள உழைப்பை சுரண்ட மாட்டோம், ஏழைகள் எதையும் சுரண்ட மாட்டோம். ஆனால் வாக்க சுரண்டுறாங்க, உழைப்பை சுரண்டுறாங்க, சகலையும் சுரண்டுறாங்க. இவன் ஊழலை சுரண்ட போதா இப்படியான பிரச்சனை செய்யணும். நிச்சயமா அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்த அடிப்படையிலேயே இவங்க இவ்வளவு கேவலத்தை செய்கிறாங்க. நான் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நான் இன்றைக்கு வேற இது இப்ப சும்மா திடீரென்று இப்படி ஒரு போராட்டத்தை செய்யல. இவங்க மேல்மட்டம் பிரச்சனை. சரி, மேல்மட்டம் இங்க யாழ்ப்பாணம் அமைச்சர் சந்திரசேகர சந்திக்கிறதுக்கு போனாங்க. போன இடத்துல அங்க பாத்தீங்கன்னா எங்களை 2 மணிக்கு வர சொல்லி அப்பாயின்மெண்ட் வந்து ஓட்டு கடைசியில் பொழுது போட 6:30 மட்டும் வர இல்லை. கேட்க இந்த வாரம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. போயிருந்த எங்களுக்கு குடிக்கிறாங்க ஒரு தண்ணி கூட கொடுக்கல, ஒரு பண்பாடு கூட இல்லை, வரவேற்க கூட தெரியல. ஒரு மிக கேவலமான ஒரு கட்சி ஆபீஸ்ன்றதுனால நாங்கள் பார்த்ததுக்குள்ள இந்த என்பிபி அளவில் தான் யாழ்ப்பாணத்தில் இதுக்கு பேர் என்பிபி தலைமையகம். ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் தேசிய மக்கள் சக்தி உங்களுக்கு துரோகம் செய்தாலும் சரி, யார் துரோகம் செய்தாலும் சரி, அவையில நாங்கள் எதிர்த்தே ஆகும். எல்லாத்தையும் சொல்லியும் கேட்டு கடன் போட்டது வாக்கு போட்டது. ஆனால் இனிமேல் எல்லா கல்லவும் படிச்சு போய் ஒரு தரவும் போடாது. மற்ற ஜனம் நிற்கிறாங்க. அப்போ இதற்கே இப்படியான சொல்லிச்சுன்னா எங்களை என்ன செய்யலும், எங்களால் என்ன முடியும்? இதைதான் எங்களுக்கு பதில் சொல்லணும். நாங்கள் ஊருக்குள்ள இருக்கணும், நல்லது செய்யணும்னு சொல்லித்தான் நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம். நாங்கள் இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ அவாக்கு வாக்கு கூட நிற்கிறவரே குறையும். அப்போ வரணும். என்பிபி கட்சிக்குள் பதுங்கி இருக்கும் ஜனநாயக விரோதிகளே, என்பிபி கட்சிக்குள் பதுங்கி இருக்கும் ஜனநாயக விரோதிகளே, தேசிய மக்கள் சக்திக்குள் பதுங்கி இருக்கும் ஜனநாயக விரோதிகளே, தேசிய மக்கள் சக்திக்குள் பதுங்கி இருக்கும் ஜனநாயக விரோதிகளே. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.